ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி ஸ்ரீ. உங்களுக்கு நிறைய முடி கொட்டுதா? உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குதா? பலவீனமாக இருக்குதா? உடம்பில் தெம்பே இல்லையா? உடல் புத்துணர்ச்சி பெற்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இரும்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து இருக்கிற பச்சை பயிறு வேர்க்கடலை வச்சு தான் சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் ஒரு கப்பு நான் பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. அதே போல் நம்மளுக்கு எடையை குறைக்க உதவுகிறது. இதில் நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. எந்த கப்பால் நம்ம பச்சை பயிறு நம்ம அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி கூட போட்டுக்கலாங்க. இதில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஆற்றலை குடிக்கிறது. இதில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாகும். அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. அது கூடயே வைட்டமின் B3 இருக்கிறதுனால மூளையை சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது. அரை கப்பு நம்ம வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. இதில் புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு உடலுக்கு வலிமை தருகிறது. இதில் நார்ச்சத்து இருப்பதனால் இதய ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. இது கூடயே நம்ம வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் தண்ணி ஊற்றி 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்கும். அதனால் 4-5 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இந்த பருப்புங்கெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்னால் நம்மளுக்கு ஊறணுங்க. 5 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்குது. எல்லாம் பருப்புங்கெல்லாம் குறைஞ்சது 5 ஹவர்னால் நம்ம ஊற வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், பச்சை பயிரும் வேர்க்கடலையும் நல்லா ஊறி வந்திருக்குது. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. நிறைய இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக போட்டுக்கிறேங்க. இது கூடயே நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் அதெல்லாம் போடலைங்க. வாய்வு தொல்லை இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் அப்படியே தாங்க ப்ளெயினாக அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாத நம்ம கொரன்னு அரைச்சிடணுங்க. அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. கொஞ்சமாக லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சின்னு இருந்தால் போதுங்க. இதையும் நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போது 2வது பேட்சை நான் அதே போல் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் ஒரு அரை ஹவர் இல்லைன்னா 1 ஹவர், அதுக்கு மேலே புளிக்க வைக்க தேவையில்லைங்க. இது நீங்கள் அப்படியே கூட ஊற்றலாம். நம்ம ரொம்ப புளிச்சிச்சுன்னா நம்மளுக்கு புளிப்பு வாசனை வருங்க. அதே போல் தோசையை நம்மளுக்கு எடுக்க வராது. 1 ஹவர் தாங்க நான் புளிக்க வச்சேன். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தோசை செய்யும் போது நல்லா வருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். கேப்சிகம் அதே போல் நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாங்க. இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு கேப்சிகம் நானும் எடுத்திருக்கேன். தக்காளியும் நம்ம உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அது கூடயே 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஏன்னா இலக்கி விட்டோம்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்சவொடனே நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம நல்லா கனமாக ஊற்றிக்கலாங்க. ஊத்தாப்பத்துக்கு ஊற்றவும் பாருங்கள், அந்த மாதிரி கனமாக ஊற்றிக்கலாம். தோசை மேலே நம்ம வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றா எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ வெங்காயம் தக்காளிலாம் நீங்கள் சாப்பிட உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நீங்கள் எவ்வளோக்கு நிறைய வைக்கிறீங்களோ டேஸ்ட் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தோசையை நம்ம ஸ்லோவில் வச்சு செய்யணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த தோசை உள்ளெல்லாம் நல்லா வெந்து வருங்க. லிட்டு போட்டு மூடி ஸ்லோவாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு. இப்போ மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவிலே வந்து லிட்டு போட்டு மூடி வச்சனால நல்லா வெந்து வந்திருக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் வச்சு தோசை செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாக்குதுங்க. ஹெல்த்தியும் கூடங்க. பாருங்க இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க தோசையை. ஹெல்த்தியான பச்சைப்பயிறு ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்கிறத விட இந்த மாதிரி வந்து ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுக்கு சட்னி, சாம்பார் எது இருந்தாலும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.